ஷார்ட்டஸ்ட் ரூட்டுங்க. அவங்க சொன்ன மாதிரி ஹாஃப் அன் ஹவர்லாம் ஆகலை, 15-20 மினிட்ஸில் வந்துட்டோம். பாருங்கள், வராக நரசிம்மர் கிட்ட வந்தாச்சு. 3 நரசிம்மரில் வராகரை இப்போ பார்க்க போகிறோம். வராக நரசிம்ம சுவாமி. அட்சய திருதியை அன்னைக்கு இந்த சுவாமியை தவற விடக்கூடாது. நமக்கு கிடைக்கக்கூடிய மிக அரிதான தங்கம், அந்த பொன், அந்த பொருள், அந்த மெய்ப்பொருள், அந்த இறைவன் அப்படிங்கிற அந்த சக்தி எதனால் வராகத்துடைய முகமும் சிம்மத்துடைய உடம்பும் அந்த சிம்மத்துடைய வாலும் சேர்ந்து இருக்கக்கூடிய வராகம் நரசிம்மமும் சேர்ந்து இருக்கக்கூடிய ரொம்பவும் கிடைப்பதற்கு அரிதாக இருக்கக்கூடிய மூர்த்தியாக இருக்கக்கூடிய வராக நரசிம்ம சுவாமி. இந்த நரசிம்ம சுவாமி அகோபிலத்தில் கூட 9 நரசிம்மரில் வராக நரசிம்மர் அப்படின்னு ஒரு நரசிம்மர் நல்லா பார்க்க முடிஞ்சது. ஆனால் இந்த வராக நரசிம்மர் அப்படின்னா என்ன, ஒருவேளை பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் வராக பெருமாள் பல வராக நரசிம்மன் இங்கே அகோபிலத்தில் எல்லாமே பெருமாள்னா நரசிம்மன் அப்படி சினோனிமஸோ அப்படின்னு நம்மலாம் நினச்சோம். அப்படி கிடையாது. வராக நரசிம்மத்தோட மகாத்மியத்தை நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம போக வேண்டிய இடம் எது அப்படின்னால் சிம்மாச்சலம். சிம்மம் அப்படின்னால் சிங்கம், அச்சலம் அப்படின்னால் மலை. ஸ்ரீ வராக லக்ஷ்மி நரசிம்மசுவாமி அப்படின்னு சிம்ஹாத்ரிநாதா அப்படின்னு சொல்லி எப்படி சோனாத்ரிநாதா அருணாச்சலேஸ்வரனை சொல்லுவோமோ, இங்கே இந்த சிம்ஹாத்ரீஷனாக நரசிம்ம பெருமான் விளங்கி கொண்டிருக்கார். இங்கே கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு லிங்க வடிவில் தான் காட்சி அளிப்பார் சுவாமி. இந்த லிங்க வடிவில் பார்த்தா அப்படியே சந்தனம் பூசப்பட்டிருக்கும். இந்த இடத்துல வராக முகத்துடனும் சிங்கத்துடைய உடம்புடனும் சுவாமி காட்சி கொடுக்கும் பொழுது அவருடைய பாதங்கள் எங்கே இருக்குன்னு பார்த்தால் பாதங்கள் யாருக்கும் தெரியாது. ஏன்னால் பாதங்கள் பாதாளம் வரைக்கும் சென்ற அந்த பாதாள லோகத்தில் இன்னைக்கும் வராக நரசிம்ம சுவாமிக்கு பூஜை நடந்து கொண்டு தான் வருகிறது. அப்போது இந்த சுவாமி எப்படி வெளிப்பட்டார், எப்படி இந்த ஒரு அவதாரம் வந்தது? ஹிரண்ய கசிப்புவை பிளந்து அப்படியே குடலை உருவி மாலையாக போட்டு ஜுவாலா நரசிம்மமூர்த்தியாக நரசிம்மர் சம்ஹாரம் பண்ணுறார். அந்த மூர்த்தத்தை நம்ம அங்கே அகோபிலத்தில் தரிசனம் பண்ண முடியும். மேலே உக்ரஸ்தம்பத்தை பார்க்க முடியும். உக்ரஸ்தம்பத்தில் அப்படியே வெடித்து பிரகலாதன் கேட்டு தூணிலும் இருப்பார் திரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொன்ன அடுத்த க்ஷணமே அந்த தூணிலிருந்து ஸ்தம்பத்திலிருந்து வெளியில் வந்தார் இல்லையா, அந்த உக்ரஸ்தம்பத்திலிருந்து உக்ரரூபமாக வெளியில் வந்து ஹிரண்ய கசிப்பு கிழிச்ச காரணத்தினால நரசிம்மமூர்த்தி ஒரு உக்ரஸ்வரூபமான ஒரு அவதாரம். அடுத்த க்ஷணமே வந்த அவதாரம். ரொம்ப சில வினாடிகளே ரொம்ப சில நேரங்களே வந்து இருந்து போனார் இந்த நரசிம்மர். அந்த அவதாரம் சீக்கிரமாக முடிச்சுட்டு பிரகலாதன் ஆசிரியர் மட்டும் உடனே போயிடுறார் சுவாமி. அதனால் இந்த அவதாரம் ரொம்ப விசேஷமான அவதாரம். இதற்கு முன்னாடி இருந்த அவதாரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா வராகசுவாமி. வராகசுவாமி லக்ஷ்மி வராகசுவாமியை பூமாதேவியை வந்து கடலுக்குள்ளேருந்து அப்படியே வெளியில் கொண்டு வரார். ஹிரண்யாக்ஷன் அப்படின்னு ஹிரண்ய கசிப்புவோடைய அண்ணாவை அப்படியே சம்ஹாரம் பண்ணி கொண்டு இந்த பூமி தாயாரை வெளியில் கொண்டு வந்து வைக்கிறார். ஸ்ரீலக்ஷ்மி வராகசுவாமி திருவிடந்தை ஸ்ரீமுஷ்ணம் போன்ற அற்புதமான இடங்களெல்லாம் இவருடைய காட்சி கிடைக்கும். அகோபிலத்தில் இந்த வராக நரசிம்மர் தரிசிக்கும் பொழுது அடியனுடைய அறியாமையெல்லாம் நான் என்ன நினச்சேன்னா, இந்த பெருமாளுக்கு பதிலாக தான் நரசிம்மர்னு சொல்லுவாங்க. என்னாவே நரசிம்மர் தான் போல் இருக்குது, எல்லா சுவாமிக்கும் நரசிம்மருங்கிற பேர் தான் இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு நினச்சேன். ஏன்னா கீழே பார்த்தோம்னா அகோபில நரசிம்மரே நம்ம பார்த்தோம்னா நமக்கு அப்படி சிம்மமுகம் மாதிரி தெரியாது. ஸ்ரீமன் நாராயணன் உட்காந்து கொண்டு இருக்கா மாதிரியாக இருக்கும். ஆனால் உக்ரமூர்த்தி அப்படின்னு அங்கக்கூடிய பட்டாச்சாரியார் சொல்லுவார். சரி, இதுக்கெல்லாம் நமக்கு என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் பார்க்கும்பொழுது தான் பிரகலாத பகவானுக்கு இவர் இப்படி இந்த இடத்துல காட்சி கொடுத்தார். விசாகப்பட்டினம் கடலில் ஹிரண்ய கசிப்பு வந்து பிரகலாதனை தள்ளி விட்ட போது அந்த கடல்லிருந்து வராக ரூபத்தெடுத்து பெருமாள் அவரை காப்பாற்றி வெளியில் கொண்டு வந்தார். பிரகலாதன் வெளியில் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறார். சந்தோஷப்பட்டு என்னை காப்பாற்றிட்டே சுவாமி, நான் உங்ககிட்ட முழுசாக சரணாகதி வேணும், என்ன நடக்கணுமோ நடக்கட்டும் அப்படின்னு வராக சுவாமியும் நரசிம்மமூர்த்தியும் இவர் நினச்சிக்கல, ஸ்ரீமன் நாராயணன் நினச்சார். அப்போது இந்த சுவாமி வந்து வெளிப்பட்டு வெளியில் வரார். வெளிப்பட்டு வரும்போது இவர் என்ன கேட்குறார் சுவாமி கிட்டக்கனா, நீ வந்து அடியேனுடைய மாமாவையும் சரி அப்பாவையும் சரி சம்ஹாரம் பண்ண அந்த அசுர புத்தி அவளுக்கு தோங்கியதால் உன்னை மறந்த காரணத்தினால நீ அவளை சம்ஹாரம் பண்ணின இல்லையா, அந்த வராக சுவாமியையும் நரசிம்ம சுவாமி எனக்கு ஒன்று சேர தரிசிக்க வேண்டும், இப்பேற்பட்ட ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறார் பிரகலாத பகவான். பிரகலாத பகவான் அப்படி வேண்டின்ற காரணத்தினால சுவாமி வெளிப்படும் போது ஒரு அற்புதமான தோற்றம், கம்பீரமான தோற்றமான வராக முகம், வராகத்திற்குரிய பலம், அப்பேற்பட்ட பலம், அந்த கோரப்பல்லோடு இருக்கக்கூடிய வராக சுவாமி. அந்த உடம்பு அப்படி பார்த்தாலும் சிங்கத்தோட முகம், அந்த சிங்கத்தோட வால் நமக்கு பிரத்யட்சமாக தெரியுது. கீழே இருக்கும்போது மனிதர்களுடைய கால், இது போல் ரொம்பவும் ஒரு அற்புதமான அவதாரமாக இங்கே காட்சி காமிச்சு இது பண்ணி கொடுக்கும் போது பிரகலாதன் வந்து இதுக்கு ஒரு கோவில் கட்டார். கோவில் கட்டி இந்த சுவாமிக்கு தரிசனம் பண்ணி தினமும் பூஜை புனஸ்காரம் எல்லாம் செய்து கொண்டே வரார். இப்படியே ஓடிட்டு வருது. பிரகலாதர் வந்து அவரோட பையனுக்கெல்லாம் இந்த ராஜ்யத்தை கொடுத்ததுக்கப்புறமா அவரே இங்கே பூஜை பண்ணிட்டு வரார். அப்புறமா பிரகலாத மகாராஜோட காலம் முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்ததாக இப்படியே போய் கொண்டிருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஊர்வசியுடன் புரூருவார் அப்படிங்கிற ஒரு ராஜா இருக்கார். அந்த புரூருவார் அப்படிங்கிற அந்த ராஜா வந்து
அந்த இடத்துல அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஊர்வசியுடன் சேர்ந்து போயிட்டு இருக்கும்போது ஆகாச விமானத்தில் போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல அவருக்கு ஒரு தடங்கல் மாதிரி வந்துடுறது. இதுக்கு மேலே போக முடியல. அப்போ போகும்பொழுது அவங்க அரசரீதி கேட்டு இங்கே தான் பெருமாள் இருக்கார் அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வருது. அங்கே ஒரு எப்படி தெரிய வருதுன்னா, அங்கே ஒரு காட்டு பன்றி அந்த வராக அவதாரம் எடுத்து சுவாமி அப்படியே ஓடிக்கொண்டே போகிறார். இவர் அவருக்கு பின்னாடியே போயின்னு இருக்கார். போகும்பொழுது ஒரு இடத்துல நான் இங்கே தான் இருக்கேன், வீட்டில் இருக்கேன், கண்டுபிடி அப்படிங்கிறார். நான் கண்டுபிடிக்க முடியல. சுவாமி கிட்ட காலில் விழுந்து கேட்குறார், சுவாமி என்னால் உன்னை கண்டுபிடிக்க முடியல, எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த சுவாமி காமிச்சு கனவுல இந்த இடத்துல தான் இருக்கேன்னு சொன்னபோது அங்கே 1000 கலசங்கள் கங்கை நீர் எடுத்து கொண்டு வந்து அவர் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறார். அபிஷேகம் பண்ணும்பொழுது சுவாமி சந்தோஷப்பட்டு வெளிப்படுறார். வெளிப்பட்டதுக்கப்புறமா சுவாமி சொல்கிறார், இங்கே பாரு, முன்னாடி நான் எறும்பு புற்றுக்குள்ளே இருந்தேன். அந்த எறும்பு புற்றுக்குள்ளனால என்னை அப்படியே மூடி இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அந்த எறும்போட பக்தி உனக்கு இல்லை. அதனால நீ என்ன பண்ணுறனா, எனக்கு நீ சேவை செய்யணும் அப்படின்னு நினச்சேன்னா என்னுடைய இந்த திருமேனியை நீ வந்து சந்தனத்தால் மூடிவிடு அப்படின்னு சொல்கிறார். சந்தன காப்பிடு அப்படிங்கிறார் சுவாமி. சரின்னு சொல்லி சுவாமிக்கு வந்து 480 கிலோ சந்தனம் அரைச்சு கொடுக்கப்படும். எப்படி இது நடக்கும்னா, இது 4 பௌர்ணமிகள். முதல் நாள் பார்த்தோன்னா அட்சய திருதி அன்னைக்கு மட்டும்தான் சுவாமி வந்து எந்த வித அலங்காரம் இல்லாமல் இந்த முழு நிஜஸ்வரூப தரிசனம் அப்படிங்கிறது அட்சய திருதி அன்னைக்கு கிடைக்கும். அட்சய திருதியை முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்த நாள் 120 கிலோ சந்தனம் சுவாமி மேலே பூசப்படும். அப்புறமா வரக்கூடிய வைசாக பௌர்ணமி அன்னைக்கு 120 கிலோ சந்தனம் திரும்பவும் கொடுக்கப்படும். ஜேஷ்ட பூர்ணிமா அப்படிங்கிறது அந்த நாளில் 120 கிலோ சந்தனம் மறுபடியும் அரைச்சி சுவாமி மேலே தடவப்படும். ஆஷாட பௌர்ணமி அன்னைக்கு 120 கிலோ சந்தனம் அரைச்சி தரணும். அதனால் மொத்தமாக 480 கிலோ சந்தனம் அப்படியே இந்த சுவாமியோட இந்த உடம்பில் அப்படியே இருக்கும். அதோடு தான் சுவாமி காட்சி தருவார். அதனால் நம்ம பார்க்கும் பொழுது இந்த சிம்மாச்சல நரசிம்மராக இருக்கக்கூடிய இந்த சுவாமி நமக்கு இப்படி தான் காட்சி தருவார். இந்த சுவாமி வந்து எப்போவுமே சிலாரூபமாக தான் இருந்தார். அப்புறம் ஒரு காலத்தில் என்னாச்சு, இந்த சுவாமியோட ரூபம் காணாமல் போகவே இந்த மாதிரி சுவாமி வெளியிடப்பட்டு இப்படி காமிக்கிறார். அந்த 12 மணி நேரம் மட்டும்தான் அந்த அட்சய திருதி அன்னைக்கு இந்த சுவாமியோட இந்த பிரத்யட்ச ரூபம் கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சுவாமி இங்கே விஜயமூர்த்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த சுவாமிக்கு பேர் கோவிந்தராஜ சுவாமி அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சுவாமியும் இங்கே இருக்கார். சைத்தன்ய மகாபிரபு சிம்மாச்சல மலைக்கு வந்து 1810ஆம் ஆண்டு வந்திருக்கார். அங்கே தான் அவர் வந்து ஸ்ரீ நரசிம்மா ஜெய நரசிம்மா ஜெய ஜெய நரசிம்மா அப்படிங்கிற அந்த நரசிம்மர் மேலே அந்த ஆரத்தி எழுதினார் இல்லையா, அந்த ஆரத்தி அவர் எழுதின இடம் தான் இந்த இடம். இந்த இடத்துல நம்ம பார்த்தா சுவாமியோட நம்மளோட இந்த சிங்கமுகம் தெரியாது. ஆனால் வராக நரசிம்மர் அப்படிங்கிற இந்த ரொம்பவும் கிடைப்பதற்கு அரிதாக இருக்கக்கூடிய ஒரு காட்சி. சிம்மாச்சலம் விசாகப்பட்டினத்துலேருந்து 16 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய சிம்மாச்சலத்தில் வந்து இந்த நரசிம்மர் பார்த்தோன்னா பஞ்ச நரசிம்ம க்ஷேத்திரங்கள்லையும் இது ஒன்று. இந்த இடம் வந்து ரொம்ப விசேஷமான இடம். இங்கெல்லாம் வந்து முந்திரி திராட்சை இதெல்லாம் ஒரு காலத்தில் ரொம்ப அற்புதமான சோலைகளுடன் இருக்கக்கூடிய ஒரு இடம் இது. இன்றைக்கும் அது அப்படியே தான் அந்த சாநித்தியத்துடன் இருக்குது. இந்த நரசிம்மரை நம்ம வேண்டின்றோம் அப்படின்னு சொன்னால் என்றைக்குமே என்னைக்கு எந்த ஆபத்தும் வராது. ரொம்பவும் அற்புதமான ஒரு க்ஷேத்திரம்தான் இந்த சிம்மாச்சல மலை பகுதி. இப்போது இந்த புரூரவரோட கதை படித்தோம், இதை படித்தோம் இல்லையா. இங்கெல்லாம் வந்து இங்கே இருக்கக்கூடிய இடத்துல இந்த சுவாமியை வந்து வேண்டிக்கணும் அப்படின்னு சொன்னால் ரொம்பவும் மன தூய்மையுடன் தான் வேண்டிக் கொள்ள வேண்டும். ரொம்ப ரொம்ப உக்ரமூர்த்தியாக இந்த சுவாமி இருக்கார். அதனால் இந்த சுவாமி கிட்ட நம்ம காட்டக்கூடிய பக்தி ரொம்பவும் உண்மையாக இருக்க வேண்டும். இந்த சுவாமியை தரிசிப்பதற்கு ரொம்ப அற்புதமான நாள் எது அப்படின்னு பார்த்தோம்னால் அட்சய திருதியை. அட்சய திருதியை அன்றைக்கி தங்கத்தை தேடிலாம் நம்ம போகிறத விட்டுட்டு இந்த அற்புதமான இந்த ஸ்வர்ண ரூபமாக இருக்கக்கூடிய இந்த வராக நரசிம்ம சுவாமியை தரிசனம் பண்ணோம் அப்படின்னால் நமக்கு வாழ்க்கையில் பெரிய பெரிய சௌபாகியங்கள் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த லக்ஷ்மி நரசிம்மன் அருளால், வராக நரசிம்மர் அருளால். வராகம் அப்படிங்கிறது நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது நம்மளை மேலே கொண்டு வந்துடுவார் சுவாமி. அந்த வராக கோரப்பல்லால் அப்படி நம்மளை மேலே தூக்கிட்டு வந்துடுவார். அந்த கஷ்டமே இல்லாமல் பண்ணிடுவார். நமக்கு ஒரு ஆபத்து வந்து நரசிம்மூர்த்தி அடுத்த க்ஷணமே வெளியில் வந்து அந்த ஆபத்தில் நம்மளை காப்பாற்றிட்டு திரும்பவும் அவர் சுவாமி அவரோட இடத்துக்கு போயிடுவார். இந்த 2 அவதாரமும் சேர்த்து ஒரு 2-in-1 காம்பினேஷனாக இருக்கிறது தான் இந்த வராக நரசிம்ம சுவாமினா எவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த தெய்வமாக இந்த சுவாமி இருப்பார். இந்த சுயம்பு மூர்த்தி, இந்த படத்தை தரிசிக்கிறவர்கள், பார்க்குறவர்கள், இந்த ரூபத்தை ஸ்மரணம் பண்ணுறவர்கள் எல்லாருக்குமே ரொம்ப அனந்த சௌபாகியங்களும் எல்லா வித க்ஷேமங்களையும் சௌகரியங்களும் எல்லா செல்வ வளங்களையும் கண்டிப்பாக சுவாமி கொடுப்பார். யாருக்கெல்லாம் என்னென்ன ஆசையோ அந்த ஆசையெல்லாம் இந்த சுவாமியோட மகாத்மியத்தை கேட்பவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த வராக நரசிம்ம சுவாமி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அட்சய திருதியை அன்னைக்கு இந்த கிடைப்பதற்கு அரியதான இந்த கல்பக விருட்சத்தை பற்றி கொண்டு எல்லாவித சௌபாகியங்களும் எல்லாரும் பெற வேண்டும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கொண்டு இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் ஸ்ரீ வராக நரசிம்ம சுவாமியின் பாதங்களில் சமர்ப்பணமாக வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய.